பரிசுத்தமுள்ளவரே, பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்த காணிக்கைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி அங்கீகரித்து அதை 1000 மடங்குக்கு அதிகமாய் அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடக்கூடிய அளவிற்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் திரும்ப கொடுப்பீராக. இவர்கள் கொடுக்கிறதை இது கொண்டிருக்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு வேண்டிய பலனை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காங்கிற பிள்ளைகளுக்காய் சோமிடுகிறோம். இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள ஆண்டா இருக்கட்டும். விசேஷமா ஆண்டவரே, தம்பி ஏனோஸ் ஒரு புதிய ஆண்டை சந்திக்க ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க, எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த பகுதியை யோவான் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனிமே பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. இயேசு போது இயேசு இருக்கிற இடத்திற்கு நேராக ஒரு விபச்சார ஸ்திரீயை துரத்தி கொண்டு வரப்படுகிறார். அந்த தேவ நியாயப்பிரமாணமும் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு ஸ்திரீ விபச்சாரத்தினால் கையும் காலுமாய், எனவே தான் யோசிப்பு மரியாதை யாரும் அது போல எரிந்து விடக்கூடாது என்று நீதிமானாய் இருந்து ரகசியமாய் தள்ளிவிட நினைக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ நினைக்கிறது போல இவள் பாவி அல்ல, இவளிடத்தில் உண்டாயிருப்பது பரிசுத்தத்தினால் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த பூமி தன் வார்த்தையினாலே உருவாக்கினாரோ அப்பேற்பட்ட ஒரு கிருபை. ஆபிரகாமுக்கு 100 வயதிலே ஈசாக்கை சாரால் பெற்றெடுப்பதற்கு ஆவியானவர் செய்த அந்த பலம் இவளாய் இயேசுவின் இடத்தில் கொண்டு வரப்படுகிறார். எல்லாரும் சொல்றாங்க, மோசே நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இவள் கொலை. நீர் என்ன சொல்லுங்க? இயேசு எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு நியாயப்பிரமாணத்துக்கும் தான் போதித்துக் கொண்டிருக்கிற போதனைக்கும் என்கிறதை அவர் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, விபச்சாரத்தினால் கையும் காலுமாய் பிடிக்கப்பட்டவள் கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட வேண்டும். இயேசு சொல்லுகிறார், கல்லுக்கு கண் பல்லுக்கு சத்துருவை சிநேகிங்கள் என்று. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, கல்லுக்கு கண் பல்லுக்கு பல் பதிலுக்கு பதில் செய்யப்பட வேண்டும். ஆனா இயேசு சொல்லுகிறார், சத்துருவை சிநேகி. ரெண்டுக்கும் தியானம் பண்ணுகிறார். நீங்க சொல்லுகிற வழிக்கே நான் வருகிறேன், நான் ஞானம் வந்தேன். நீங்க சொல்லுகிற ஆன்சர் சரி. இல்லை ஆண்டவரே, நான் உன்னை ஆக்குப்படுத்த மாட்டேன், ஆனா இனி பாவம் செய்ய உட்படுத்துவதற்கு வரவில்லை, அவனை அழித்து விடுவதற்கு வரவில்லை. சீசர்கள் சொல்லுகிறார்கள், எலியாவை போல அக்கினியை இறக்கி அழித்து விடலாமா? நீ என்ன ஆவி உள்ளவன், நான் ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறப்பா. ஒரு கும்பல் சொல்றான், நான் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். ஒரு கும்பல் சொல்லுகிறான், நான் நீதிமான், வாரத்திற்கு 2 முறை உபவாசிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன ரட்சிக்க தான் வந்தேன். அல்லேலூயா. மத்தேயு வீட்டுக்கு இயேசு போனோட ஒருத்தன் சொல்றான், ஐயோ ஆயக்காரன் வீட்டுல போயா. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அவன். ஆயக்காரன் என்றால் இன்கம் டாக்ஸ் ஆபீசர். நிறைய வரி வசூலிக்கிறவன், லஞ்சம் வாங்குறவன், தன் சம்பாதித்ததை மிஞ்சி அநியாயமா சம்பாதிக்கிறவன். அவன் வீட்டுல போய் சாப்பிட போனோட, ஐயோ ஆயக்காரன் வீட்டுல தான் வந்தேன். சகை வீட்டுக்கு இயேசு போகும்போது சொன்னாரு, சொல்றான் எல்லாம், ஐயோ ஒரு பாவியான மனுஷன் சகை வீட்டுக்கா போறாரு.
சகை சொன்னா, ஐயா அவன் பேச்செல்லாம் கேட்டு என் வீட்டுக்கு வராம இருந்துடாத, நான் அநியாயமா சம்பாதிச்சதெல்லாம் ஞாலத்தினே ரிட்டர்ன் கொடுத்துடுறேன். பாவிகளை ரட்சிக்கத்தான் நான் வந்தேன், பாவிகளை ஆக்கினிக்கு உட்படுத்த நான் வரல. ஆனா இனி பாவம் செய்யாது. சொன்னேன், எப்பொழுது நமக்கு ஆக்கினை வருகிறது, எப்பொழுது நமக்கு ஆக்கினை வருகிறது என்று 2 வாரம் உங்களுக்கு சொன்னேன். இந்த வாரம் சொல்ல போறேன், எப்பொழுது நமக்கு ஆக்கினை கிடையாது. நமக்கு ஆக்கினை வராம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் சொல்ல போறேன். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரும் உங்களை ஆக்கினை கொடுப்பதே. அல்லேலூயா. எப்போ ஆக்கினை வரும்னு சொல்லி 2 வாரம் சொல்லிட்டேன். எப்போ நமக்கு ஆக்கினை வராதுன்னு இப்ப சொல்ல போறேன். அல்லேலூயா. யோவான் 8:18 எப்பொழுது நமக்கு ஆக்கினை வராது? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இல்லை ஆண்டவரே, இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்கு உட்படுத்த மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்ய. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை ஆக்கினைக்கு உட்படுத்தாம இருக்கணும்னா, உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணாம இருக்கணும்னா, உன்னை ஆசீர்வதிக்கணும் சொன்னா, மனம் திரும்பின பின் திரும்ப அங்க போவார், விட்ட இடத்துக்கு போவார். பக்கத்துல சொல்லுங்க, ஞானஸ்நானத்திற்கு முன்னே எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க? இயேசுவை ஏத்துக்கொள்றதுக்கு முன்னே எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க? அதே பொறாமை, அதே எரிச்சல், அதே துர்க்குணம், அதே கொலை இருக்குதா? மாறணுமா இல்லையாப்பா? ரோமர் 6 சொல்லுது, வாசிப்போமா? எழுதாத வார்த்தை. ரோமர் 6:17 வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால, அவன் சொல்றான், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது, அவன் சொல்றான், ஞானஸ்நானத்திற்கு முன் ஞானஸ்நானத்திற்கு பின் அப்படிங்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பின். அவன் சொல்றான், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்ன நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நீங்க உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறீர்கள். எது உபதேச சட்டம் சொன்னா இந்த வேத வசனம் தான். உபதேச சட்டத்திற்கு, வேத வசனத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படியணுமா? அதான் உங்களை கேட்டேன், முன்னே எப்படி இருந்தீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்ன, இப்ப எப்படி இருக்கிறீங்க? பாஸ்டர், முன்னையாவது 4 பேர் கையெடுக்கிற அளவுக்கு வாழ்ந்தேன், இப்ப எல்லாருமே தூசிக்கிற அளவுக்கு, கர்த்தருடைய நாமம் தூசிக்கிற அளவுக்கு நான் நடக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா ஆக்கினை கண்டிப்பா வரும், அடிக்கடி பனிஷ்மெண்ட் விழும். தாவீதை குறித்து ஒரு வசனம் இருக்கிறது, அவன் தவறினான். ஆனால் ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம். சாரி, 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம்
அதனுடைய 5வது வசனம் வாசி. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனது கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். 2 சாமுவேல் 11 அதிகாரத்துல அவன் என்ன செஞ்சான் இருக்குது. ஒருத்தனை காலி பண்ணிட்டு மனைவியை சொந்தமாக்கிட்டான். தான் கூட இருக்கிற ஒரு பணிவிடைக்காரன சாகடிச்சு அவன் மனைவியை தான் மனைவியை மாத்திட்டான். 2 சாமுவேல் 12 அதிகாரத்துல அவன் குழந்தை ஆண்டவர் சாகடிச்சிடுறாரு. அவன் குழந்தை கேவலமா இருந்தான். காரணம், நீ கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு காரணமா இருந்தாயே. அந்த குழந்தை அடி விழுந்ததுதான், கொடுக்கல, குழந்தை சாவடிச்சிட்டார் ஆண்டவர். அந்த ஒரு விஷயத்துல தான் அவன் தவறுனானா. என்ன அர்த்தம்னா, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் அந்த சங்கதி தவிர 2 சாமுவேல் 11:12 அந்த சங்கதி தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றை விட்டு விலகலையாம். அவனுக்கு அடிக்கடி தான் ஞாபகம் வருமா, குழந்தைய சாகடிச்சாரு ஆண்டவர், நம்ம தப்பு பண்ண சொல்லி. எதையாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அப்பா ஐயோ என் குழந்தையே சாகடிச்சாரப்பா, முத பிள்ளையவே என் தலைப்பிள்ளையவே சாகடிச்சாரு. அந்த இது அடிக்கடி அவனுக்கு மைண்ட்ல வருமா. பக்கத்துல சொல்லுங்களேன், ஆக்கினை உனக்கு வராம இருக்கணும்னா கர்த்தர் உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணது அடிக்கடி ஞாபகத்துக்கு வரணும். வந்தா தவற மாட்டேன். அடிக்கடி தவறிக்கிட்டே இருக்கிற பாஸ்டர் அப்படின்னா அடிக்கடி உனக்கு பனிஷ்மெண்ட் அதனாலதான் பாஸ்டர் வருது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதிலே நாசப்படை. சடுதினா சீக்கிரமா நாசாயிரும். நீதிமொழிகள் 29 வருது, முதல் வசனம் நினைங்க, வாசிக்க பார்க்கலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி உதவி இல்லாமல் சடுதியிலே சீக்கிரத்திலே அவன் நாசம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்படக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவன் மிஸ் பண்ணான். அப்போ இனி பாவம் செய்யாதே. அதான் பவுல் சொல்றான், ஞானஸ்நானத்துக்கு முன்னே எப்படி இருந்த, முன்னே நீ பாவத்துக்கு அடிமையா இருந்தைய, இப்போ உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். பக்கத்துல சொல்லுங்க பாருங்க. இப்போ ஏசப்பா ஏத்துக்கொண்ட உடனே, வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே, சபைக்கு ஒழுங்கா வர ஆரம்பிச்ச உடனே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே எது தப்புன்னு பைபிள் சொல்லுதுல்ல, பாஸ்டர் சொல்றாருல, எத்தனை விஷயத்துக்கு நீ மனம் திரும்பி இருக்கிற. மனம் திரும்பி இருந்தா உனக்கு ஆக்கினை இல்லை. மனம் திரும்பலன்னா பின்னால வருது ஆக்கினை. நான் ஆக்கினை தீர்ப்பு உட்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. இது கூட ஏன் சொல்றாரு தெரியுமா? நீ எச்சரிக்கையா இருக்கு. காலியம்மா தான் விழுந்து சிரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கைதட்டுவோமா? உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படி. எப்படி பாஸ் மனப்பூர்வமா கீழ்ப்படிறது? என்ன சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கோ. யாரெல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க? வெரி குட். ஹல்லேலூயா. எடுக்க 30க்கு மேல எடுத்துறணும். ஏன்னா இயேசுப்பா வரப்போறாரு. சரி, ஞானஸ்நானம் எடுத்தது, ஞானஸ்நானம்னா என்ன? என்னப்பா ஞானஸ்நானம்? லிசன், என்ன கவனிங்க. ஞானஸ்நானம்னா என்ன?
யார் பேசுறீங்க கவனிங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாஸ்டர் கேட்பார், ஏன் ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவியா? எத்தனை பேரும் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரீங்க? ஃபர்ஸ்ட் மைனஸ். அடுத்து சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் குடும்பத்துக்கும் உண்மையா இருப்பீங்களா? இருப்ப பாஸ்டர். நிக்கிறீங்களா? ராதா சிரிக்குது. எனக்குனே பேசுற மாதிரி இருக்கு பாஸ்டர். அடி நைசர் குமாரோட ஓரங்க நடிச்சுட்டு இருக்கு. சரி கவனிங்க. லிசன். உண்மையா இருக்கிறீங்களா? அடுத்து ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் முன்னே நான் கையெடுக்க மாட்டேன். இயேசுவே சாட்சியா வாழ்ந்து மறிப்பேன். அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவேன். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கேட்டனா இதெல்லாம் சொன்னீங்களா? செஞ்சீங்களா? அந்த ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்து நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரிச்சிட்டோமே, இப்ப நம்ம எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பக்கத்துல கை கொடுக்கலாம். ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா இயேசுவ கல்லறைகளை வச்ச மாதிரி உங்களையும் வச்சிட்டாங்க. நீங்க பாவத்துக்கு, சரீர இச்சைக்கு, பொறாமைக்கு, எரிச்சலுக்கு, துர்க்குணத்துக்கு செத்துட்டீங்க. அப்படி சொல்லித்தான் பாஸ்டர் உங்களை ஞானஸ்நானத்தின் மூலம் சாப்பிடுச்சு. நிறைய பொறாமை வருது, நிறைய எரிச்சல் வருது. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த மாசம் மட்டும் ஒரு 10 சாவு அடக்கம் பண்ணேன். நான் சாவு வீட்டுக்கு போனேன். நிறைய பேர் என்னெல்லாமோ பண்ணுனாங்க. ஆனா கொடுத்ததையும் அவன் வாங்கி சாப்பிடல. அழுகிறவங்களையும் அது பார்த்து அழாதுன்னு சொல்லல. அப்பா அம்மான்னு அந்த டெட் பாடியை பார்த்து கூப்பிட்ட பிள்ளைகளுக்கும் அந்த டெட் பாடி வச்சு நாங்க தான் இருக்கிறோன்னு சொல்லல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லலப்பா? அது பொண்ணுச்சு. பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்களேன். எவன் திட்டினா உனக்கு என்ன? நீ தான் செத்துட்டிய. பெரிய உனக்கு கோவம் வருது. பாஸ்டர் ஞானஸ்நானத்துல இவ்வளவு இருக்குதா? கிறிஸ்தவனாலே எரும மாடு தோல்னு அர்த்தம். எரும மாடு, எரும மாடு என்ன மழை பெய்யணும், என்ன அடி அடிக்கணும், 6 அடியா ரோட்ல. ஏய் நான் தான் ராஜ். அவன் தான் கிறிஸ்தவன். கோவம் வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். முன்னே எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க? நீங்க அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க.
அடக்கம் பண்ண டெட் பாடியை போயிட்டு ஏய் அப்படின்னு திட்டுறோம், அறிவில்லைன்னு திட்டுறோம். டெட் பாடியை போய் ஏய் இனியா திட்டம் கேட்பான் குமார. காரணம் உயிர் இல்லப்பா, உனக்கு உயிர் இல்ல. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து நீ பாவத்துக்கு செத்துட்ட, பிறகு எப்படி திருப்பி உள்ள வருது? சம்பளம் கைக்கு வந்தா அது எப்படி பாட்டுலாம் தெரியுது. சம்பளம் கைக்கு வந்தா அது எப்படி ஒரு புது படம் வந்தனே கேட்டு ஒரு கணக்கு இருக்கு. நீ தான் செத்துட்டு ஏன் ஞானசன்? ஐயோ நான் ஏன் ஞானசன் எடுத்து எங்க அப்பா ஞானசன் எடுத்து வச்சிட்டாரு. அப்படி எடுத்து இருக்கிறீங்களா? எடுத்தாலும் பரவாயில்ல, இனியாவது புரிஞ்சு நட. இனியாவது புரிஞ்சு நட. நீங்க அந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள். விசுவாசிகள் அந்த ரோமர் 6வது அதிகாரத்தை ஞானசனம் எடுத்தவங்க எல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்களான்னு செக் பண்ணீங்கனாலே உங்களை ஆண்டவர் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, அவன் அப்படி உனக்கு திட்டுறானே, மறுநாளே அவன்கிட்ட போய் பேசுறிய, அந்த பொண்ணு அப்படி திட்டுற, மறுநாளும் போய் பேசுறிய, என்ன பாசு? நான் என்னைக்கு ரசிக்கப்பட்டேன்னு அன்னைக்கு எரும மாட்டு தொலை போதுமே. அல்லேலூயா. அப்படி இருந்தா தாங்க சத்துருவை நேசிக்க முடியும். அப்படி இருந்தா தாங்க விரோதமா இருக்கிறவனுக்காக. கடந்த ஒரு டீ கடைக்கு போனேன். எனக்கு வச்சு பல இடங்கள்ல தூத்துற ஒரு மனுஷன். டீ கடையில ஒரு பாஸ்டர் வந்து உட்கார்ந்து இருக்கு, வந்துட்டு நேரம் போனேன். அவருக்கு சேர்த்து டீக்கு பில்ல கட்டிட்டு வந்தேன். சத்துருவையே சிநேகிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்துருவையே சிநேகி. யாரால சிநேகிக்க முடியும் தெரியுமா? இயேசுவோடு கூட மரிச்சவங்களால மட்டும்தான் பாவத்துக்கு விலகி வாழ முடியும். சாவடிக்கணும். கலாத்தியர் புஸ்தகத்துல பவுல் சொல்லி கொடுக்கிறான், கிறிஸ்துவோடு கூட வாசிப்போமா? எழுதாத வார்த்தையாக வருதப்பா. கலாத்தியர் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 14வது வருஷம் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு உலகம் எனக்குள் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்க என்னைக்கு இயேசுவை நம்புனீங்களோ உங்க மனம் திரும்புதல் உங்களை இயேசுவோடு கூட சிலுவையில அடிச்சுட்டு இனி நீங்க இல்ல, இயேசுதான் உங்களுக்குள் வாழுகிறார். உலகம் என்ன ஆயிடுச்சு? சிலுவையில அடிக்கப்பட்டு விட்டது. சரி, அப்படியே வாங்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுவாங்க. நீங்க என்ன ஆயிட்டீங்க? இயேசுவோடு கூட சிலுவையில அடிக்கப்பட்டாச்சு. இப்போ ஒரு கும்பல் இயேசு சிலுவைக்கு முன்னால நின்று ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன வார்த்தை தெரியுமா? நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா, நாங்கள் உம்மை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறோம். சொன்னாங்களே இல்லையா? மத்தேயு 27 சொன்னாங்களே இல்லையா? சொன்னாங்கல்ல. இயேசு இறங்கி வந்தாரா? சிலுவையிலிருந்து இறங்கி வந்தாரா? சிலுவையில அடிக்கப்பட்டுட்டாரு. நீ இறங்கி வந்தவன தேவகுமாரன் நம்புறன்னு ஒரு கும்பல் கேக்குது. இயேசுவால இறங்கி வர முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? அவர் இறங்கி வந்தாரா? பக்கத்துல கை கொடுக்கணும். நீங்க மட்டும் சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்பு சொந்தக்காரன் வந்துட்டா இறங்கிறீங்க, சம்பளம் வந்துட்டா இறங்கிறீங்க, பணம் வந்துட்டா இறங்கிறீங்க, காதல் வந்துட்டா இறங்கிறீங்க. இயேசுவை விட்டு இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கீங்களா?
நீங்க மட்டும் ஏன் இறங்கி வரீங்க? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, மரண பரியந்தம் இயேசு கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். ஓட்டி வச்சா சண்டே சீரிஸ்க்கு டாட்டா, சிறுவிலிருந்து இறங்கிடுறீங்க. கார்த்திக் கௌசிகா கைதட்டுங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் என் கூடவே இருக்கணும் எனக்கு ஒரு ஆசை. கரெக்டா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுல வந்துடுறாங்க. சாகர வரைக்கும் சர்வீஸ் மிஸ் பண்ணக்கூடாது. எத்தனை நேரம் மிஸ் பண்ண அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் பிள்ளை அனுபவிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஓடி ஆடி தர்ம யுத்தம் பண்ணவே வேண்டாங்க. இந்த வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தாலே உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய பேர் அந்த ரகசியம் தெரியல. ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, ஐயா உங்க கூகுள் பே என்ன ஐயா அப்படின்னாரு. கூகுள் பே வச்சு என் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே கிடையாது, ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல தான் வச்சிருக்கிறேன் எல்லாம். என் பேர் பல வருஷம் ஒரு பர்சனல் அக்கௌண்ட். பேங்க்கு போனேன், ரொம்ப க்ரௌடா இருந்தது. ஏன் ஐயா சொல்லுங்க, உங்க அக்கௌண்ட் அனுப்புங்க, நான் ஒரு காணிக்காம சர்ச்சுக்கு அனுப்பு. ஹல்லேலூயா. ஏன் அதை சொல்றேன்னா, என் பிள்ளைகளுக்கு நான் பேங்க் அக்கௌண்ட்லாம் போடல, ஆனா பரலோகத்துல சேர்த்து. நிறைய பேரு ரகசியம் தெரியாம தர்ம யுத்தம் நடத்துறீங்க. வசனத்தின்படி நீங்க வாழ்ந்து பாருங்களேன், உங்க பிள்ளைகள், உங்க வேதம் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுகிறவரின் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்க பிள்ளைகளை இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டீங்களே, ஆனா ஏன் அடிக்கடி இறங்குறீங்க? இயேசு இறங்கலையே. பிலிப்பியர் 2:5 இருந்து வாசித்து பார்த்தா மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருந்தாரு. பக்கத்துல கை கொடுங்களேன். இயேசுவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறீங்க. பாவத்துக்கு, சரீரத்திற்கு இயேசுவோடு கூட அடிக்கப்பட்ட நீங்க இயேசுவை போலவே மரண பரியந்தம் கீழ்ப்படியுங்க, இறங்காதுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுப்பா? புரிஞ்சவங்க கைதுக்கு ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. யாரும் மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க, வெரி யூஸ்ஃபுல் மெசேஜ். என் லைஃபுக்காகவே கர்த்தர் பேசினார். நீங்க அடிக்கடி இறங்கக்கூடாதுப்பா, அப்பதான் ஆக்கினி வராம இருக்கும். குமார், அடிக்கடி எல்லாமே உருப்பிட்டு இறக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து நமக்கு ஆக்கினி வராமல் இருக்க நாம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 28:13 300 முடித்து விடுகிறேன். நீதிமொழிகள் 28:13 ஆக்கினை வராமல் இருக்கிறது நம்ம என்ன செய்யணும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். பக்கத்துல கை கொடுக்கணும். ஹலோ. பாவத்தை மறைக்காத இயேசு கிட்ட, சொல்லாத மனுஷன்கிட்ட. நைட்ல பேசுறீங்கன்னா செவத்துக்கு கூட காது இருக்கும். இயேசு கிட்ட சொல். இந்த பைபிள் வாசிக்கும் போது எது தவறு என்று ஆண்டவர்களுக்கு உணர்த்தும் போது அந்த பாவத்தை என்ன செய்யணும்? இயேசு கிட்ட சொல்லு, மறைக்காத. மறைக்காத. ஏசப்பா கிட்ட மறைச்சிருன்னு நினைக்காத, நீ வாழவே மாட்டேன். ஏசப்பா கண்ணையே நான் மூடிட்டேன்னு நினைக்காத, உன்னால வாழவே முடியாது. அது என்ன சொன்னா, உனக்கு ஆக்கினை வராம இருக்கணும்னா ஏசப்பா பாவிகள் மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார், பாவத்தை தான் இருக்கிறார்.
லேவியராகமம் 5:5. இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தன் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தன் செய்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது, அது என்ன அந்த வார்த்தைனா, தன் செய்த தவறை உணர்கிற ஒரு இருதயம். என்ன ஆகுமா? 5:7. அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் அபராதத்தின் முதலோடு 5 ஒரு பங்கை அதிகமாய் கவனிக்க. அந்த அறிக்கையிடவே யாருகிட்ட? மனுஷன்கிட்டயா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா? நிறைய பேர் நீங்க வாயாலே அழிஞ்சு போகுது. ஏசப்பட்டு சொல்லுப்பா, அவர் நொறுக்கின இருதயத்தை என்னைக்குமே விட மாட்டார். சங்கீதம் 51 தாவீது சொல்லுகிறான், தேவரே நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். அவன் ராஜா, யாருக்குமே தெரியல நினைச்சா வீட்டுக்குள்ள நடந்தது. ஆண்டர் கண்டுபிடிச்சு, ஆண்டர் சொன்ன உடனே ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டு அழுகுறான். ஆண்டர்கிட்ட போய் அறிக்கை செய்யறான். ஆண்டர் அவனுக்கு இறக்கம் பாராட்டுகிறார். இல்லையா? பக்கத்துல சொல்லுங்க, நான் பாவம் செய்யாதவன் உலகத்துல இல்ல, நான் பாவியே இல்லைன்னு சொல்றவன் பாவம் செய்தவனோட மோசமான பாவியா இருக்கான். பாவம் செஞ்சிருந்தா வசனம் போதனை தங்கள் உங்கள் வழிகளை பாவம் என்று சொல்லுமானால் அது ஏசப்பட்டு அறிக்கை செய்து அதை விட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து நிறைய பேர் அறிக்கை செய்யறான். வார வாரம் சச்சி. அதனால்தான் நிறைய பேர் சொல்றான், போன வாரம் தானே இந்த அம்மா அங்க பார்த்தேன், போன வாரம் தானே இந்த கெட்ட வார்த்தை பேசுறதை பார்த்தேன், போன வாரம் தானே சட்டை போடுறதை பார்த்தேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகுது, வார வாரம் என்ன சத்தியமா அன்றே நான் தப்பு போட்டப்பா. திருவனந்தபுரம் சரிக்கிறோடு ஆண்டவரே 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 பாப்பா, இனிமே நான் பண்ணேன் இனி அந்த பாட்டில தோட மாட்டேன். அறிக்கை செய்யற விடுறியா? அறிக்கை செய்யற விடுறியா? பக்கத்துல சொல்லுங்க, அறிக்கை செய்றீங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போதெல்லாம் அறிக்கை செய்றீங்க. உங்க வண்டவாளத்தை பார்த்தவங்களாம் அதுதான் சர்ச்சுக்கு வரலாம். இதான் ரிசல்ட். அறிக்கை செய்றீங்கப்பா, அறிக்கை செய்றீங்க. விட்டு விட்டீர்களா? அவனுக்கு தான் இறக்கும். நான் மன்னிப்பு கேட்கிறது, மன்னிப்பு கேட்கிறது, அவன் இறக்கும் எப்படி வரும்? நீ தான் சர்ச்சுக்கு வந்து விசுவாசியா இருக்கிற, வீட்டுக்கு போயிட்டா விசுவாசி ஆயிடுற, உன் வீட்டுக்கான சாவடிக்கிற வாயில. இங்க வந்து அந்நிய பாச, இங்க வந்த வசனம், வீட்டுக்கு போனா என்ன வசனம் தெரியல. என்ன வசனம்? என் விசுவாசிக்கு வந்து போன் பண்ணிட்ட ஒரு பாஸ்டர் வீட்டுல இருந்து, ஏதோ சினிமா பாட்டு வந்து பாஸ்டர் என்ன பாட்டு அப்படின்னு எனக்கு தெரியலப்பா, சினிமா பாட்டு பாஸ்டர் ஊழிய வேலை செய்துன்னு சொல்ற நீ. விசுவாசிங்களா காலத்தில் மாட்டுலப்பா, நல்ல பாட்டா ஏதோ வைக்காத, ரிங்கு மட்டும் வை. அல்லேலூயா. உங்களை யார் என்று உங்களுடைய கிரியைகள் வெளிப்படுத்தும். உங்களை யார் என்று உங்கள் கனிகளுக்கு உங்களை காமிக்கும். நல்ல மரமா கெட்ட மரமா விட்டு உங்கள் கனிகளினால் உங்களை அறியலாம். ஆமா இல்லையா? கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்றேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செஞ்சு அதை விடணும்.
அறிக்கையோடு இருக்க கூடாது. அறிக்கை செஞ்சு மனஸ்தாபப்பட்டு ஏசப்பாட்ட அழுது திரும்ப அதை தொடாத. இறக்கப்படு. 1 பேதுரு 1:1. எப்பொழுது நமக்கு ஆக்கினை இல்லை. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். சாரி 2 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் 21-22. அவர்கள் நீதி மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தாங்களானால் எது சத்தியம்னு தெரிஞ்சு சத்தியம்னு சொல்லி கிறிஸ்தவன் சொல்லி விசுவாசி சொல்லி நீ துன்மார்க்கனா வாழ்றதை விட இயேசு பத்தி தெரியாமலேயே இருந்திருக்கலாம். ஆனா அந்த உலகத்துல ஒரு பெரிய பாக்கியம் இந்த இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டது. கைதட்டி கதை நன்றி சொல்லுவோம். அதாவது நீதியின் மார்க்கத்தை அறிந்தும் சத்தியத்தை அறிந்தும் பரிசுத்த கற்பனை விட்டு விலகி வாழுவோமானால் அது நம்ம தெரிந்திருக்கலாம இருக்கு. அதுக்காகத்தான் நான் பைபிளே வாசிக்கிறதுல பாசுங்கிறாங்க. வாசி அப்படின்னா நீ யாருன்னு சொல்லணும். பக்கத்துக்கு பைபிள நம்ம வாசித்தனா நீ யார், நீ எங்கே இருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று வேதம் காமிக்கும். அடுத்து வாசி. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட சாலமோன் சொன்ன நீதிமொழிகள் 26:11 சொன்ன பழமொழியின்படி அடிக்கடி என்ன ஆயிரம் தெரியுமா? அடிக்கடி என்ன ஆயிரம் தெரியுமா? ஏன் நமக்கு ஆக்கினி அடிக்கடி வருது? ஏன் அடிக்கடி கிருபை இழந்துறது தெரியுமா? ஏன் கிருபை இழந்துறது தெரியுமா? நாய் டாக் நீங்க விசுவாசிங்கப்பா. நாய் என்ன பண்ணுமா? கக்குனத தின்னுபடியே சொல்லாத பாஸ்டர், சொல்லும் போதே வாந்தி வருது. அசிங்க தானே? நீ மட்டும் ஞானசனம் எடுத்த உடனே வசனம் எது சரி தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் இது தவறுன்னு தெரிஞ்சு அதை துண்டதுக்கு ஏன் திரும்புற? பக்கத்துல கை கூட சொல்லுங்களேன். உனக்கு ஆக்கினி வராம இருக்கணும்னா திரும்ப திருப்பி பார்க்காத, விட்டு வந்தத. அல்லேலூயா. 26:11 நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புகிறது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு வந்துட்டாரு. இயேசு கிட்ட சிலுவையில தான் அடிக்கப்பட்டுட்டாரு. வெறும் அங்க போய் லைட்டா எட்டி பாக்குற. எங்க பாஸ்டர் நாய் கக்குனதெல்லாம் கிடக்குன்னு சொல்லி பார்த்தா
நீங்க விட்டு வந்த இடம் பக்கத்துல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எது தவறுன்னு விட்டீங்களோ, எது பாவம்னு விட்டீங்களோ, எது இனி செய்யக்கூடாதுன்னு விட்டீங்களோ, அது எல்லாமே நாய் கேட்கிறது. அங்க போறோம்னா நாயை விட கேவலம் நான் சொல்லல, பைபிள் சொல். நான் சொல்லல, பைபிள்ல போட்டுக்க மூடணும். அப்பா இதெல்லாம் சரியா இருந்து தீர்மானத்தோடு ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமென் சொல்லுவோமா? நிறைய பேர் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம் ஆள் சேர்க்கறதுக்காக. மன திரும்பாம ஞானஸ்தானம் கொடுத்து நான் கூட ஒரு சில தப்பு பண்ணிட்டேன். அந்த மாதிரி கொடுத்த ஆட்களும் காணும் இல்லை. பாஸ் பண்றதுக்கு ஞானஸ்தானம், கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் வந்து சொன்னான். எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் பாஸ்ல ஞானஸ்தானம் எடுத்தா தான் பொண்ணு தருவான்ட்டாங்க. நீ அந்த சர்ச்சிலே போய் எடுத்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இங்க வராது. கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் மனம் திரும்பித்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமென் சொல்லுவோமா? என்ன செய்யணும்? மனம் திரும்பித்தான் ஞானஸ்தானம். 2 கொரிந்தியர் 6:17. 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாத. உனக்கு ஆக்கினை வராம இருக்கணும்னா நான் மேல ஒரு 2 வசனம் சேர்த்து வச்சுப்பேன். தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? எல்லாம் எடுக்க வசனத்தை 2 கொரிந்தியர் 6:15 இருந்து எடுக்கப்பா. எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுக்க பக்கம் சொல்லுப்பா. 250 எடு, எல்லாம் எடு. வாசிங்க. ஒருத்தங்க சத்தமா வாசிங்க, இதெல்லாம் கூட சேர்ந்து வாசிங்க. வாசிப்பா. கிறிஸ்துவுக்குள் பேலியாளுக்கும் இசவேது அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பங்கேது ஃப்ரெண்ட்ஷிப் ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்களுக்கு நான் தேவனா இருக்கிறேனே, அவங்க ஏன் ஜனங்களா இருக்கிறாங்களே? தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்க தேவனுடையவர்கள். நீங்க என்னைக்கு ஏசப்பாட்ட வந்தீங்களோ, நீங்க என்னைக்கு உபதேச சட்டத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்களோ, நீங்க என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, அன்னைக்கு நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இவரை நேசகுமாரன். நீங்க இயேசு கிறிஸ்துவின் வம்ச பட்டியலில் சேர்ந்தீங்க. அப்போ கொடுங்க. அப்போ நீங்க இப்ப வாசிப்பாங்க வசனத்தை கை பிடிச்சுக்கோங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்த ஆபிரகாமை போல பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது. நாங்க அடிக்கடி தொட்டுக்கிடுவோம் பாஸ்டர், இப்ப ஆக்கினி வந்துகிட்டே இருக்கும் பாஸ்டர். எல்லாம் வேதத்தை கையில எடுங்க பார்க்கலாம். இந்த வேதம் தான் அந்த உபதேச சட்டம். இது எதை செய்ய என்று சொல்லுகிறதோ முழு மனதோடு செய்ய வேண்டும். எதை செய்யாது என்று சொல்லுகிறதோ உயிர் போனாலும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு இருப்பீர்களா? இயேசுவை போல மரண பரியந்தம் அதற்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருந்தீங்கன்னா உங்களை ஆக்கினை இல்லை. அவர் நடுவதை பிரிஞ்சு அசுத்தத்தோட ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? எடுப்பீங்களா? எடுப்பீங்க இருப்போமா? எப்பொழுது நமக்கு ஆக்கினை இல்லை? நம்மளே ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி
1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது. ஆராய்ந்து பார்ப்பீங்களா? ஆராய்ந்து பார்ப்பீங்களா? நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது செஞ்சீங்கன்னா தயவு செய்து மனுஷன்கிட்ட போய் அறிக்கை செய்ய, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லாது. ஏசப்பட்ட சொல்லி அறிக்கை செஞ்சு திரும்பி செய்யாத, அதை விட்டு. ஏசப்பா அதைத்தான் விரும்புறாரு. ஒப்புக்கூட உனக்கு ஆக்கினி வராம இருக்கணும்னா இனி பாவம் செய்ய. உனக்கு ஆக்கினி வராம இருக்கணும்னா தன் பாவங்களை இனி மறைக்காது. ஏசப்பாக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்காது, எல்லாம் தெரியும். அவருக்கு முன்ன எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. அவருக்கு தெரியும். பூமிகளை கொண்டு போய் ஒளிச்சு வச்ச வெள்ளி உடமைகளை அவர் பார்த்தார். ஒரே ஒருத்தர் செஞ்ச தப்புனால முழு இஸ்ரவேலுக்கும் பாதிப்பு வந்தது. ஆமான் இல்லைங்களே, ஏசப்பா கிட்ட ஒண்ணு தெரியாதுன்னு நினைக்காது. கரெக்டா அந்த ஸ்கெட்ச் போடுவார். அவர்கிட்டலாம் மறைக்க முடியாது. நான் என்னதான் செஞ்சாலும் என்ன ஆண்டர் கண்டுக்கிடலான்னு நினைக்காத. உனக்கு தருணம் தராது, மனம் திரும்ப. இன்னைக்கு கூட ஒரு தருணம் உனக்கு தந்திருக்கிறது. ஒப்பு கொடுப்பியா? உனக்கு ஆக்கினிய வராம இருக்கணும்னா பாவம் செய்யாது. பாவங்களை மறைக்கிறவங்க வாழ்வுடைய மாட்டான். அதை அறிக்கை செய்யுற. நீ வார வாரம் அப்பா என்ன மன்னி தினமும் கேட்கிறியா? பாவத்துல மன்னிப்பு. ஆனா விடுறியா? உபதேச சட்டத்தை கீழ்படுறியா? ஒப்பு கொடுப்பா. மக்களை போடுவோமா? தேவன் நல்லவரே, மாதேவன் நல்லவரே, நம் தேவன் நல்லவரே, மாதேவன் நல்லவரே. உம் சமூகம் எனக்கானந்தமே, உம் சமூகம் எனக்கானந்தமே. காலைதோறு தட்டனே ஒரு திருவாயை தினம் பொழிக்கின்றீரே. காலைதோறு தட்டனே ஆளின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. ஆளின் அலைகள் ஓயாது போல் அன்பின் அலைகள் எழும்புமே. மலைகள் விலகும், பர்வதமாகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. காலைதோறும் கர்த்தரே புது கிருபையை தினம் பொழிகின்றீரே. காலைதோறும் கர்த்தரே ஆதி அதிசயம் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. ஆதி அதிசயம் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. மகிமையின் சாயலை அணிந்து நானும் மனதில் மறுரூபமாகிடுவே. மகிமையின் சாயலை அணிந்து நானும் மனதில்
தாய் திகழவே எரியும் தீபங்கள் தொடர்ந்து எரிய அக்கினியாவியை ஊற்றிடுமே எரியும் தீபங்கள் தொடர்ந்து அக்கினியாவியை ஊற்றிடுமே காலையிலோ கர்த்தனே ஒரு அக்கினை வராமல் இருக்கணுமா இனி பாவம் செய்யாது உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படி சிலுவையிலே நீ அறையுண்டு இருக்கிறாயே இயேசு இறங்கி வந்தாரா பாதியில நீ ஏன் இறங்குற என்ன நோக்கத்தோடு நீ ஞானஸ்நானம் எடுத்த என்ன நோக்கத்தோடு இயேசு கிட்ட வந்த இவங்க உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படியா உலகத்துக்கு கீழ்ப்படியா தன் பாவங்களை மறைக்காத ஏசப்பாக்கு எது தெரியாதுன்னு நினைக்காத ஒரு மனதிற்கு ஒரு சந்தர்ப்பம் தர அறிக்கை செஞ்சு இனி நான் விட்டுதான் ஏசப்பான்னு சொல்லி ஒப்புக்கொடு நாயானது தன் கைக்கிலதை தின்னுபடி திரும்புகிறது போல அடிக்கடி உன் உபதேச சட்டத்தை விட்டு விலகி ஓட உனக்கு ஆற்றிலே இல்லை மனதிற்கு தன்னைத்தானே ஆராய்ந்து சோதித்து பார்க்கிறவனுக்கு நியாயத்திற்கு இல்லை காரியங்கள் செய்ய வானத்தின் ஆசீர்வாதத்தினார் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினார் தலங்களுடைய ஆசீர்வாதத்தினார் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தினார் கைகளில் பிறந்த சகல விதமான நன்மையினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக மனதில் இருக்கிறாங்கப்பா ஒப்பு கொடுத்திருக்கிறாங்கப்பா எல்லா வறுமை தருத்திரங்கள் கடன் பாரங்கள் மாந்திர செய்வினை பிள்ளைசுனை கிரியைகள் இந்த பிள்ளைகளுக்கு விலகட்டும் இயேசுவின் அந்த பிள்ளைகளும் நம்பி எதுக்காக வந்தாங்களோ எதிர்பார்ப்பு நிறைவேறும் இயேசு நாமத்தில் செபிகள் நல்ல பிதாவே ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் அந்த பிதாவை தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவர் அன்புமே இப்போது சதாகாலம் கிறிஸ்து வருகை பரியந்தம் இயேசுவோடு கூட நாங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டவர்களாய் காண்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வாழ்த்து கொண்டு சாயங்காலம் சரியா 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிரும். லேட் பண்ணாதுங்க.